ஏற்கனவே நிறைய vlogல சொல்லிருப்பேன் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்க 10ஓட ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் ஐ மீன் என்ன சொல்றதுன்னாக்க அந்த ஜாமா வளர்க்கறதெல்லாம் முடிச்சிட்டா இப்போ வந்து முட்டை பொரியுமா எங்களோட லைஃப் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனம் கஷ்டமா இருக்கு ரொம்ப பாரமா இருக்கு என்னன்னு தெரியல அது என்னன்னு எனக்கு தெரியும் Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க King மதன்ராஜ். ஸோ இந்த vlog வந்து எதை பற்றின vlogன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் தமிழையும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதே தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு செம்மையாக ஒரு 5 days இருக்குல்ல திவ்யா 5 days வந்து செம்ம ஃபன் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டுடே மார்னிங் ஒரு 10:30 இருக்கும் 10:15 அப்படி தான் வந்தோம். அங்கே நைட்டு வந்து 11 மணிக்கு கால் எடுத்தோம். இங்கே வந்து சேர்றதுக்கு 10:15 ஆயிடுச்சு. ஸோ வந்து வந்தோடனே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே வீடெலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி டே பை டே எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த டே எங்களோட டே இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி டேயில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன். திவ்யா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? திவ்யா இங்கே வாங்க ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு போங்க. கைஸ் இந்த 5 days எப்படி போணுச்சுனே தெரியல. ஏதோ சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரு மாதிரி அடைஞ்சே இருக்கும். ஒரு மாதிரி நானும் திவ்யா ஃபேஸை என் ஃபேஸை அப்படி தான் பார்த்துட்டு இப்படியே தான் இருப்போம். எங்கள் ஊருக்கு போனாலுமே ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்குலாம் இன்னும் அவங்க பார்த்துருவாங்களோ இவங்க பார்த்துருவாங்களோ இப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலேருந்து இன்னும் அவங்க மாறவே இல்லை. எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் எங்கள் ஆத்தாலாம் ஓகே தான். எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் இன்னும் அந்த மென்டாலிட்டிலேருந்து மாறவே இல்லை. ஸோ அதனாலே அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் ஹாப்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி நான் சந்தோஷமாக போவோம் ஊருக்கு போகும்போது. பட் ஆனால் அங்கே வந்து ஒரு இது இருக்கிறதுனால ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு மாதிரி சந்தோஷமாகவே நான் ஹாப்பியாக போவோம். பட் ஆனால் அங்கே அந்த ஒரு இது அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே அந்த இது வரல. பட் அதனால் ஒரே நாளில் அங்கேருந்து கிளம்பி ஸ்வீட் வீட்டுக்கு போயிட்டோம். செம்ம ஹாப்பியாக போணுச்சு. அந்த 5 days வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண போகிறோம். அவளும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கா. நாங்களும் இனிமேல் அங்கே போக போகிறோம். அப்புறம் கௌசி பாப்பா வேற கம்மிங் ஜூன் நம்ம விளாகில் வந்து வருவா. சரி நம்ம விளாகில் வந்து வரேன்னு சொல்லியிருக்கிறா. ஆக்சுவலாக எங்களோட கூப்பிட்டோம். அவள் இப்போ வந்து கொஞ்சம் சேட் மூடில் இருக்கா. அதனால் வந்து வரேன்னு சொல்லியிருக்கா. வருவாளான்னு தெரில பார்ப்போம். ஐம் வெயிட்டிங். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க திவ்யா? வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. 5 நாள் ஹாப்பியாக இருந்தீங்கல்ல? அங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லைல்ல? இப்போ அங்கேயே இருந்துருமா கோயம்புத்தூர்ல? அப்படியே ரெடி சீரியஸாக அவங்க ஃபேமிலி எதுவுமே வந்து கௌசி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஸ்வீட்டி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எங்களை வேற ஒரு இது மாதிரி ட்ரீட் பண்ணல. ஏதோ அவங்க வீட்டு பசங்க மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. நிஜமாவே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலியே நம்மளை அப்படி பார்க்காத போது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமா அந்த அவ்வளோ செலிபிரிட்டி நாங்கள் ஒரு 6 years ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஸ்வீட்டி பாப்பாவுமே. இப்போ கௌசி வந்து ஒரு 1 year 1.5 years. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியே எங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லியோவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் சோகத்தில் இருக்கான். சூசியை மிஸ் பண்ணுறான். சரி விடு லியோ பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் பேசிக்கலாம். சரி இப்போ இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டா கைஸ். நான் தான் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பாருங்க எங்கள் வீடு எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்க. என்ன திவ்யா க்ளீன் பண்ணி கொண்டே இருக்கின்றா. செம்ம குப்பையாக இருக்குது. அதுவும் டவுசரெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ துணியை இப்போ நம்ம மடிக்கணும். அவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு தான். நான் லியோ சொல்கிறேன் நானும் லியோவும் ஒட்டாரம் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். என்ன திவ்யா? அவ்வளோதான் உன்னோட எதிர்பார்ப்பு. ஓகே கைஸ் நம்ம என்ன பண்ணணும் இப்படி தூரமாக இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த துணியெலாம் மடிக்கணும். ஃபஸ்ட்டு கூட்டி மடிக்கட்டும் திவ்யா. என்ன திவ்யா?
என்ன திவ்யா மட்டும் வேலை வாங்குறீங்க, நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இப்ப அடிக்கடி நான் தான் விளாக் எடுக்கிறேன். அப்பப்போ விளாக ஆஃப் பண்ணிட்டு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், புரியுதுங்களா? நீங்க பாட்டுக்கு விளாக்ல காட்டுறது மட்டும் திவ்யாக்கா மட்டும் வேலை செய்யறாங்களா அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்பப்போ நான் விளாக் ஆஃப் பண்ணிட்டு போறதே அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் நானும் இப்போ ஹெல்ப் பண்ண போறேன். அடுத்து இப்போ வீடு கூட்டிட்டு இருக்கா. நான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெட்லாம் ஒரே மாதிரி அழுக்கா இருக்கு. ஐ மீன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே லியோ முடியா இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன், அவள் அங்கே க்ளீன் பண்ணுற வரைக்கும். அதனால் நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இந்த ஃபேன்ல டஸ்ட் இருக்கிறதுனாலே இது ஓட முடியும். இவ்வளோ டஸ்ட் இருந்தா எப்படி ஓடும்? டஸ்ட் இருக்கிறதுனால ஓடாமலாம் இல்ல, காத்து வர மாட்டுது. நல்ல வேலை அந்த டேபிள் ஃபேன் வாங்கி கொடுத்தா திவ்யா, இல்லைன்னா என் நிலமை அவள்தான் வெளில போய் படுத்து இருந்திருப்பேன். கம்மிங் சூன் ஏசி வாங்கணும் திவ்யா. ஆமாப்பா, வாங்கிடுவோம். கண்டிப்பா இந்த மந்த் விட்டுரு, அடுத்த மாசம் வாங்கி தரேன். நான் ஏன் அந்த வேலையை பண்ணனா, எனக்கு அந்த வேலையை பண்ணா கோல்டு பிடிச்சுக்கும். எவ்வளவு டஸ்ட் பாருங்க. இது என்னடா டஸ்ட் மாதிரி இல்லையாடா? இத்தனைக்கும் போன வாரம் தானே தொடச்சோம். எப்படி தானோ அதுக்குள்ள வெளியில இருக்கிறதுனால டஸ்ட் வந்துருதோ. காயில் மாத்தணுமா? காயில் மாத்தினா இன்னும் ஃபாஸ்டா ஓடுமா சொன்னாங்க. நீதான் துடைக்கிறேன், நீதான் பார்த்து சொல்லணும். எல்லா டஸ்டும் போயிடுச்சா? இது சாப்பாடுல இருந்து உளுந்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே முடிச்சிட்டியா? இருங்க, இந்த ஃபேன் டிவி தொடச்சிடும். இந்த ஒரு 5 நாள் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள எவ்வளவு டஸ்ட் போயிரு. மாடியில வேற இருக்கோம்ல, அதனாலதான் டஸ்ட் ஆயிடுது. இந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கும். அதனாலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் மூஞ்சுதான் ஊடிக்கிறேன், இருந்தாலும் எடுக்காதப்பா சாமி. அவன் முழுங்கிடுவான், அது அடிக்கல போயிடுச்சு. அங்க பாரு வந்து நிக்குது. அப்பா அதெல்லாம் எடுக்காதப்பா, முழுங்கிடுவாடா அதெல்லாம். நீ ஓகேம்மா, முடிச்சிட்டிங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, அப்புறம் தான் ஒட்டை அடிக்கலாம். ஒட்டடியே அப்படியே அடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரூம்லலாம் இல்ல, வெளியில தான் இருக்கு, ஹால்ல தான். அந்த இது எங்க, அந்த ஒட்டை பூச்சி, இந்த இது இன்னொன்னு கம்பி. ஒட்டடை அடிக்கிற ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அடுத்து. பிகாஸ் இன்னைக்கு சண்டே தானே, ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 நாள் வீட்டில் இருந்தாலே வீடு வந்து பூத் பங்களா மாதிரி ஆயிடுது. என்னப்பா அம்மா, அவங்க தொடம்ப போடக்கூடாதுமா. போடல, இது இது எதுவுமே கூட்ட ஒட்டடைக்குன்னு வச்சிருக்கிறது தானே, அதனால போடலாம், தப்பு இல்லை. அந்த ஃபேனையும் அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அது ஓடவே மாட்டுது, அது போடவும் மாட்டுறீங்க. அது எதுக்கு அங்கே போட்டு வச்சிருக்கீங்கன்னே தெரியல. இந்த குரு அண்ணா வந்தா கல்ட்டி இதெல்லாம் பார்க்க சொல்லுவோம். காயில் மாற்றணும், அதை கனெக்ஷனை மாற்றி கொடுத்து வச்சிருக்கான் போல அவன் அருண். அருண் போட்ட ஃபேனா? ஆமா, இதுதான் குரு போட்டான். அங்க நல்லா தான் ஓடுச்சு. அவங்க நல்லா தான் ஓடுச்சு. அப்ப கனெக்ஷன் தான். ஓகே அது அங்க ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்கா? இந்த மூலையில இருக்கோ? அங்க இல்லம்மா, இங்கதான் இருக்கு பாருங்க, நம்ம போட்டோஸ் ஃப்ரேம் கிட்ட. அங்கெல்லாம் ஆகாதுமா. அதான் திவ்யாவுக்கு பண்ணா ஒத்துக்காது கைஸ், அதனாலதான் நான் பண்ணுகிறேன்.
அப்படிலாம் இல்லை, அவனும் பண்ணுவான். எல்லா வேலையும் அவனும் ஷேர் பண்ணி பண்ணுவான். ஏன்னா அவன் பண்றது தெரியலன்னா அவன் வீடியோ எடுப்பான், அதனால அவன் பண்றது தெரியல. அப்பப்ப ஆஃப் பண்ணிட்டுவான். ஆஃப் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன கவர் பண்ணுவான். அப்ப நான் வேலை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலாம் ஈஸி நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன தெரியுமா, இப்ப எங்களுக்குன்னு யாரும் கிடையாது. அப்போ நாங்களே தான் என்ன பண்ணணும், மாத்தி மாத்தி எடுத்துக்கணும். வீடியோவும் எடுக்கணும். நீங்க கேட்கிற மாதிரி கண்டென்ட் ஏதாவது கேட்குறீங்கன்னாக்கா அதையும் நாங்க யோசிச்சு பண்ணணும். அம்மா துணி வச்சு தட்டுங்கம்மா அங்க, அப்பதான் வரும். தொடப்ப வச்சு பண்ணீங்கன்னா கீழே என்ன சொல்ற. ஆமா, சாப்பாடு சமைக்கணும். வீடு எங்களை பொறுத்த வரைக்கும் காய்ஸ் வீடு நீட்டா இருக்கணும். இல்லைன்னா எனக்குமே பிடிக்காது, அவனுக்குமே பிடிக்காது. ஏதாவது ஒண்ணு கசகசன்னு இருந்ததோ, இந்த துணி அப்பா எத்தனை வாரம், 2 வாரம் கிடக்காப்பா, 2 வாரம் கிடக்குது, கத்திக்கிட்டே இருக்கான். மடி மடி மடின்னு துவச்சு மட்டும் போட்டுற, மடிச்சு வைக்கிறது யாரு, உங்க அப்பா வருவானான்னு கேக்குறான். அந்த துணி மடிக்கிறது மட்டும் அவனுக்கு வராது, அதனால தான் அவர் என்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. வீடியோ பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை गाइस. நாங்களே தான் வீடியோ பண்ணணும், எடிட் பண்ணணும். தம்பி அருண் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் பண்ணுவான். அவன் வந்து முழுக்க அந்த பிசி வாங்கினதுக்கு காரணமே அவன் விஸ்காம் ஸ்டூடெண்ட். என் தம்பி வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஸோ அதை கற்றுக்கணும், அதுக்காக அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு வந்து அதெல்லாம் அவன் வாங்கி தர சொல்லி அதை கற்றுக்கணும், அதில் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவன் வாங்கணும். ஸோ அதனால் அவன் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுப்பான், ஷார்ட்ஸ் பண்ணி கொடுப்பான். விளாக் நாங்கள் தான் எடிட் பண்ணணும், விளாக் நாங்கள் தான் யோசிக்கணும், விளாக் நாங்கள் தான் எடுக்கவும் செய்யணும். அப்பப்போ அருண் ஃப்ரீயாக இருந்தால் எங்களுக்கு எடுத்து தருவான். அதை தாண்டி வீட்டு வேலையை நாங்கள் பார்க்கணும். சாப்பாடு சமைக்கிறது, ஜாமான் வளர்க்குறதுலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, இதை தாண்டி வெளியில் இப்போ நான் டிரான்ஸ்மென்னுங்கிறதுனால அடிக்கடி இந்த கம்யூனிட்டி விஷயமாக நான் ராகவியமாலாம் வெளில போவோம், அதை பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டுமே தான் ஒரு விளாகுமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, 2-3 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு நதிவியா நம்ம சேனலுக்கு. அது எதுக்குனாக்கா ஒரு விளாகில் வந்து ஷர்ட்டு இது இல்லாமல் பண்ணியிருப்பேன் நான், அதாவது உள் பண்ணி போட்டு பண்ணியிருப்பேன். அதுக்காக ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம விளாக் வந்து அவ்வளவா என்ன போல வியூஸ் போகாம இருந்துச்சு. சப்ஸ்கிரைபும் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வெளியால் பாக்குறதும் அதிகமா இருக்கு. வெளியால் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஏற்கனவே நிறைய விளாக்ல சொல்லியிருப்பேன், 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்க 10ஓட நாங்கள் எங்களை மாதிரி எங்கள் கம்யூனிட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். சப்ஸ்கிரைபர் கம்மியாயிடுச்சு காய்ஸ், வியூஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் மென்மேலும் நீங்க சொல்ற மாதிரி வளர முடியும். ஆமாம், சரி ஓகே, போதும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குப்பையை மட்டும் பாருங்க, எவ்வளோ குப்பை பாருங்க நம்ம வீட்டில், சரிதா? எவ்வளோ குப்பை நம்ம வீட்டில். இங்கே பாருங்க, பெட்ஷீட் நான் சொன்னேன்ல எப்படி இருக்கு பாருங்க. என்ன தெரியா? ஸோ வந்து ஃபைனலி மோட்டரில் அடித்து முடிச்சாச்சு. ஃபேன் நீட்டாக இருக்குது, இந்த ஃபேன் நீட்டாக இருக்குது. அந்த பக்கம் எடுத்து விடுங்க. எடுத்துட்டா ஃபங்க்ஷன். தியா பாருங்க கூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். எவ்வளோ குப்பை இல்லை தியா, 5 நாளில் நீட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல. வீட்டு மெயின்டெனன்ஸ்க்கே ஒரு ஆள் தேவைப்படும் மாட்டிருக்கு. காய்ஸ் ஃபைனலாக வந்து வீடு க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்குறீங்களா? அவுட்லுக் பார்க்குறீங்களா? பாருங்கள். வீடை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க திவ்யா? காய்ஸ் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் அங்கே இந்த ஃபேனு பாருங்கள், இவ்வளோ நேரம் தாத்தா மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணோடனே பாருங்கள், ஸ்டீ இந்த அக்கா கறி அடிக்கிற அளவு அடிக்கட்டும், எடுத்துக்கலாம். பாருங்க ஃபேன் இப்போ கும்முன்னு ஓடும் பாருங்க. இப்படி ஓடும் 2 நாளைக்கு. என்ன திவ்யா? திரும்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடும். அப்புறம் நீ என்ன அடி பண்ணுற? பள்ளியோ திறந்து விட்டுருவோமா? பாவம். நீ என்ன பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு இருக்க? பாருங்க எப்படிலாம் அயன் பண்ணிடுறாக்கா. காய்ஸ் வீடு கிளீனிங் நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன திவ்யா? அடுத்த கட்டமா பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், துணியெல்லாம் மடிக்கணும். கரெக்டாக துணி மடிக்கணும் காய்ஸ். இதுதான் வேலையே. இன்னைக்கு வேலை ஃபுல்லாக இப்படியே போயிருமான்ட்டு இருக்கு, முடியலை.
பிள்ளையை திறந்துட்டுறான் சரி காய்ஸ். திவ்யா வந்து பாருங்க அடுப்பெல்லாம் நீட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ சாமான் விளக்கிட்டு இருக்கா. என்ன திவ்யா சாமான் விளக்கிட்டு இருக்கியோ விளக்குறியோ? நான் என்ன பண்ணுவேன், லியோக்கு சாப்பாடு வைக்கணுமா? லியோக்கு சாப்பாடு வைக்கணும். சரியா இருக்காது, கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுது. ஒரே கஞ்சா குதிரை வைக்க போட்டீங்க கதை உங்களுக்கு சாப்பிடு சாமி. தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கிறாங்க எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து இப்பொழுது வைக்க வேண்டும். எப்படி திவ்யா திறந்துக்க. ஆனா அது எப்படி இருக்க பாரு. ஐஸ் வாட்டர் இருப்பா. ஐஸ் வாட்டர்னா குடிப்பாப்ல நம்ம ஆளு. ஏன் திவ்யா? அதெல்லாம் குடிப்பாங்க. தண்ணி ஊத்துனாலே குடிக்கிறது அது மட்டும் தான். ஐயோ இது தட்டு உடஞ்சிருச்சு. தட்டு உடஞ்சிருச்சு. ஏய் பெடிகிரி திங்காம ஐஸ் வாட்டர் பிடிக்கிறான்டி. தண்ணி தான் குடிக்கணும். என்ன அதான் சொல்றேனே, குண்டி காஞ்சா குதிரை வைக்க போத்தீங்க அதுவா தின்னு விட்டுரு கண்டுக்காது அப்படின்ற. ஓகே கைஸ், லியோக்கு சாப்பாடு வச்சாச்சு. இப்போ அடுத்து ஜாமான் விளக்கிட்டு இருக்கா. விளக்கி முடிக்கட்டும். என்ன திவ்யமா வழக்கு? திவ்யா என்ன பண்றீங்க? முட்டைப்பொடி மாஸ் இல்லை, இன்னைக்கு சண்டே எதுவும் முட்டைப்பொடி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நான்வெஜ் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏண்டி அம்மா அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லம்மா. என்கிட்ட காசு இருந்தா உங்க நான்வெஜ் செய்யாம இருப்போம். நான்வெஜ் செய்ய குறை இருக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு சண்டேன்றனால உங்க முட்டை பொடி மசாலா பண்ணிக்கணும். ஓகே 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 ஓகே. இதுல என்ன இருக்கு? அரிசியா? சாப்பாடு வச்சுட்டா ஜாமான் வலிக்கு முடிச்சுட்டான். என்ன இந்த வேலை முடிஞ்சிருச்சு கரெக்டா? காய்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து கிச்சன் வேலைலாம் வந்து முடிச்சுட்டான். ஐ மீன் என்ன சொல்றதுன்னாக்க அந்த ஜாமான் வளர்க்குறதெல்லாம் முடிச்சுட்டா. இப்போ வந்து முட்டைப்பொடி மாஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே நான்வெஜ் செய்யணும், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால என்ன வந்து நாங்கள் இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன தெரியாமா, நேற்று வச்சு சாம்பார் இருக்கு, அந்த சாம்பார் வீணாக போயிடும். எல்லாமே காசு கஷ்டப்பட்டு தான் உழைச்சோம், அதனால சாம்பார் இருக்கு, சாம்பாரை யூஸ் பண்ணிட்டு முட்டைப்பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோ அதான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ப்ரிப்பரேஷன் முடியட்டும், நம்ம திரும்ப வருவோம். என்ன தெரியுமா? ஓகே வானே, ஓகே தானே? ஓகே தானே? ஓகே ஓகே தானே? என் மூச்சு இங்க இருக்கு, இங்க பாக்குறேன், புரியலையே. गाइस அவ சமைச்சு முடிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன சொல்றேன்? லியோ சாப்பிடுப்பா, சாப்பிடு. இங்க பாருங்க லியோ. மாமா லியோக்கு ஒரு முட்டை எடுமா, வேக போடுவோம் பாவம் புள்ளைக்கு. லியோக்கு முட்டை எடுக்கணுமா? என் பிள்ளைக்கு ஒரு முட்டை போட்டதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன், இடு. லியோவுக்கு முட்டையா? நீ மட்டும் நான்வெஜ் திங்கிற? ஓ அதனால உன் பிள்ளைக்கு சரி கொடுத்துருவோம். லியோவுக்கு ஒரு முட்டை. தண்ணி பிடி, அப்படி தண்ணி பிடி. இப்படி என்ன என் வயிறு சடாருன்னு திரும்பிடாரு, வேகத்திலே பொறுத்தாரு. ஆல்ரெடி நமக்கு இந்த இது லியோவுக்கு. ஓகே கைஸ், அவருங்க வெங்காயம்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கா, அறியட்டும் கைஸ். அதனால சாப்பாடு ரெடி. நாங்கள் எப்பயுமே ஒரு என்ன பழக்கம் திவ்யா நமக்கு? சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிடணும். சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். இப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன கதை இது? என்னாச்சு இவனுக்கு? அவருக்கு கொடுக்கலையா? அவருக்கு வச்சத இல்ல மச்சான், கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான், சோகத்தின் உச்சக்கட்டத்தில். முதல்ல குளியாட்டுவோம். இதை சாப்பிட்டுட்டு துணி மடிக்கணும், மடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்?
லியோவை குளிப்பாட்டணும். காய்ஸ் ஃபைனலாக வந்து திவ்யா துணி மடிக்க உட்காந்துட்டா. இந்த லியோ பையனை பாருங்க என்ன பண்ணுறான்ட்டு. லியோ, ஐயோ லியோ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா மல்லி படுத்து கிடக்க, காற்று நல்லா வரவும். பாருங்க இவ்வளோ துணி இன்னும் இருக்காடி. உள்ள போய் பாரு. இருக்கா? ஐயோ இன்னும் 2 மூட்டை கிடக்க மாட்டிருக்கு. கீழே உள்ளதான் எடுத்துட்டியா? இதுதான் இருக்கா இன்னும் வேற ஏதாவது இருக்கா? கைஸ் இவ்வளோ துணி கிட்டத்தட்ட எத்தனை மாசம்? ஏன் 6 மாசம் 1 வருஷம் சொல்ல. என்ன ஒரு 20 நாளா 25 நாளா 25 நாள் 30 நாள் இருக்கும். அதான் 1 மாசம் துணி. மடிக்கிறது மட்டும் திவ்யாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன திவ்யா? மற்ற எல்லா வேலையும் பார்த்துருவோம். இந்த மடிக்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மடி மடி மடின்னு. எனக்கு தெரிஞ்சாலும் நானும் மடிச்சு விட்டுருவேன். எனக்கு மடிக்கவும் தெரியாது. அம்பட்டும் நம்ம 2 பேருக்குமையா அவ்வளவு கஷ்டமா गाइस? நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் தான் வித்தியாசமா சொல்லிக்கிட்டு இருக்கு. இது அம்பட்டுமே நம்ம 2 பேரும் ட்ரெஸ் தான். கரெக்டா? இல்ல பக்கத்துல இருக்காங்க அக்கத்துல இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் மாதிரி. துணி மடிக்க உட்கார்ந்துட்டா गाइस. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். துணி மடித்து கொண்டிருக்கின்றாள். என்ன பண்றது? மடிச்சுத்தானே ஆகணும். மடிங்க மடிங்க மடிங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் காய்ஸ். நானும் vlog கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மடிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இப்படிலாம் அட்டகாசம் பண்ணா எப்படி துணி மடிப்பா அவளே மாசத்துக்கு ஒரு தடவை தான் மடிக்கிறா. அவளையும் போய் நீ எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கலையோ. மரியாதை இங்கெல்லாம் உனக்கு இடம் இல்லையா கேக்குறேன்? அப்பாட்ட வா முடியா? அப்பாட்ட வாடி வாடி நைனா வாடி. ஒரு கேவலமான லுக்கு இருக்கு. என்ன கதை? இது வேலைக்கே ஆவா திவ்யா. நீ மடி. என்ன பண்ணி தொலைக்கிறது? மடி. சொர்க்கத்துக்கு போகுதாட்டு கண்ணு போகட்டும் விடு. ஆயிஸ் ஒரு வழியா வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டேன். திவ்யா மடிச்சு கொடுக்க என்னோட ட்ரெஸ்ஸை நான் வச்சுட்டேன். திவ்யா ட்ரெஸ் மட்டும் வைக்கல. ஏன்னா அவள் ஒரு இடத்துல வைப்பா, நமக்கு தெரியாது. அதனால ஸோ திவ்யா பாருங்க வீடியோ முடிச்சுட்டே இருக்கா. முடிஞ்சிருச்சு தானே திவ்யா? இல்லை இன்னும் இருக்கா? கபோர்ட் கிளீன் பண்ண போறியா? பாருங்க வீடே ட்ரெஸ்ஸு. திவ்யா வந்து திவ்யா கபோர்டை உன் கபோர்டு தானே திவ்யா? உன் கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே வரைக்கும் ட்ரெஸ் இருக்கு. ஸோ பண்ணட்டும். நான் வந்து கொஞ்சம் ப்ளாக் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால திவ்யா மட்டும் கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். என்ன திவ்யாம்மா? லியோ எங்க திவ்யா? மல்லாந்துருச்சா? என்னை தூங்க வச்சுட்டு அது படுத்துச்சா? எங்க அது? ஒரு மேதாவியான தூக்கம் அதுக்கு. வந்ததுலேருந்து பொழந்து தூங்கிட்டே இருக்கான். வீடே ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மேடம் மடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன திவ்யா? வேஸ்ட்டா? ஓ வேஸ்ட்டை மட்டும் தனியாக ஒதுக்கிட்டேன். அந்த இது மட்டும் எடுத்து வை. அந்த இது கருப்புசாமி கட்டினது. சரியா? முடிச்சிட்டியா? திவ்யாவோட கபோர்டு இதுதான். அழகாக மடிச்சிட்டா. குட் கேர்ள். ரூம் இப்போ நீட்டாக இருக்கா? இது என்ன திவ்யா? இது சும்மா இதா? இது அம்மா இது தைக்கணும் அவ்வளோதான். வேலை முடிச்சு விட்டா வருங்க. இதை மட்டும் நான் இன்னும் எடுத்து வைக்கல. இது எடுத்து வைக்கணும். நான் வேலை முடிஞ்சு காய்ஸ். இப்போ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா தெரியுதா? மணி என்னன்னு 5:30 ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு இருக்கா திவ்யா. காய்ஸ் ஃபைனலாக நான் குளிச்சுட்டேன். முடிச்சிட்டேன். சாரி ஃபைனலாக நான் குளிச்சிட்டேன். திவ்யாவும் லியோவும் இப்போ குளிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் குளிச்சிட்டேன். வீட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி 1 டே ஃபுல்லாகவே வந்து எப்படி போயிடுச்சு? வேலைன்னு வேலையாகவே போயிடுச்சு. ஸோ அடுத்து லியோவும் திவ்யாவும் குளிக்க போகிறாங்க. லியோ முடியா இருக்குது. திவ்யா லியோ குளிப்பாட்டுறியா? லியோவா
போஸ்ட் போட்டுருக்காங்க, அதனால டென்ஷனாக வராங்க. நான் மட்டும் ஏன் குளிச்சா இப்படி கிட்டி சிகப்பாக ஆயிடுதுன்னு தெரில. லியோ அங்கே என்ன ஸ்மெல் பண்ணிருக்க? என்ன ஸ்மெல் பண்ணுற? குளி. லியோவுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்க. ஸோ எடுத்து வச்சாச்சு. லியோ குளிப்பாட்டுறதை பார்ப்போம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக லியோவை வந்து குளிப்பாட்டியாச்சு. அங்கே பாருங்க லியோவை. இவனுக்கு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு திவ்யா குளிப்பாட்டியாச்சு. என்ன லியோ குளிச்சிட்டிங்களா? குட் பாயா குளிச்சிட்டிங்களா? செல்லம் செல்லக்குட்டி 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 லியோ. லியோ ஃப்ரெஷ் ஆகிட்டான். ஸோ வந்து லியோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டான், ஃப்ரெஷ் ஆகிட்டான். இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லியோ பாருங்க. லியோ லியோ டேய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டான் லியோ. திவ்யா பாவம் இன்னும் குளியவே இல்லை, இனிமேல் தான் குளிச்சுட்டு வருவா. பாருங்க இவனை குளிப்பாட்டுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன் லியோ உன்னை குளிப்பாட்டுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காய்ஸ் ஃபைனலாக வந்து திவ்யாவும் குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு காலையிலேருந்து செம்ம வேலைங்கிறதுனால என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, படுத்துட்டாங்க. மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாப்பிட்டு தூங்கணும். இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. என்ன திவ்யா அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஏன்னா எங்களுக்கே தெரில சாப்பிட்டு தூங்குறோமா இல்லை ஏதாவது வெளில போகிறோமா. எனக்கு திடீர்னு மைண்டு மாறும் வேறு. என்ன திவ்யா? நான் யார்கிட்டே பேசுகிறேன் இருக்குன்னு இது வேறு வந்து இது எட்டி பார்க்குறது. பந்து விளாட கூப்பிட்டுருக்கான் பாருங்க. ஓகே ஆக்சுவலி யாரும் ஊருக்கு போயிட்டான். நானும் திவ்யா மட்டும் தான் இருக்கோம். 5 நாளாக ஒரு மாதிரி கூட்டமாக ஹாப்பியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இப்படி இருக்கிறது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. மண்டை காயுது. என்ன திவ்யா ஏதோ பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்கு. மாற்றம் ஒன்றே மறுபடியும் பழைய கூடி கதவு போடும். மாற்றம் ஒன்றே மாறாது. திஸ் இஸ் ரீல்ஸ் டைம். எப்படி இருந்த திவ்யா இப்படி உட்காந்துட்டா பாருங்க. இதுதான் எப்போனாலும் கீழெல்லாம் தெரியாது, டவுசர் தெரியாது. இதுதான் திடீர்னு திவ்யாட்ட மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க. என்ன திவ்யா ரீல்ஸ் டைம் ஆயிடுச்சு திவ்யாவுக்கு. இப்போ என்ன திவ்யா ரீல்ஸ் பண்ண போற? மணி என்ன தெரியுமா கைஸ்? மணி பாருங்க 9:05 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ரிலீஸ் பண்ணி கிடக்கா. திடீர்னு மைண்டு மாற மாட்டேறது என் பொண்டாட்டிக்கு. ஏன்டி பண்ணு ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ணிட்டா, இப்போ செகண்ட் சாங் பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. கரெக்டாக திவ்யா? மணி என்ன தெரியுமா கைஸ் பார்த்துக்கோங்க. 9:05க்கு ஆரம்பித்தவன் 1 ஹவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. பைத்தியக்காரியாட்டம் ஆகிட்டான். அந்த சாங்கு திமிரு படம். வல்லவனா ரீமசன் நினைப்பா உனக்கு. மரியாதை இல்லை உனக்கு. பார்த்துக்கிறேன். மரியாதை இல்லை திவ்யா உனக்கு. மரியாதை இல்லை. ஏய் டவுசர் பாண்டி சட்டப்பெல்லாம் பலமா இருக்கு திவ்யா. ஆமா சோகமான சாங் தான் பண்ண போறேன். என்ன கடந்து போகையில போந்தா நிழல பிடிச்சுக்கிட்ட. அழகா இருக்கே. வாட் யூ மீன்? இல்லை நல்லா இந்தபடி. காய்ஸ் திவ்யா ஒரு வழியாக ரீல்ஸ் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. என்ன திவ்யா? என்ன சாப்பாடு? 2 பேரும் என்ன தயிர் சாதம் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க? ஏய் லியோ வாய போற தயிர இப்படி தட்டிலே கொடுத்து நக்க விடுறியா? அங்க வச்சிருக்கியா? ஓகே நம்புறேன். இந்த இப்படிதான் இருந்துச்சா வாயும் பாத்தியா? என்ன லியோ அங்க பாருங்க தெரியுதா கைஸ்? லியோ அங்க பாத்தீங்களா கைஸ்? வாயும் அவ வாயும் ஒரே மாதிரி இருக்கு. சாப்பிடு காய்ஸ். இப்போ வந்து தூங்குற நேரம்.
நான் பாயை போட்டு அங்கே கண்ணெல்லாம் தெரியும், கண்ணை பார்த்தாலே தெரியும், செம்ம தூக்கம். நான் பாயை போட்டு தலானியை போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலான்ற கேப்பில் தலைவர் வந்து என் தலைவனியில் படுத்திருக்காரு. என் தலைவர் வந்து தலைவனில் படுத்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்காப்புல. என்னப்பா தலைவாணி யாருக்குப்பா போட்டது? அது அப்பா தலைவாணிப்பா. குண்டி அண்ணாத்திக்கிட்டு படுத்து கிடக்கு. ஏய் ஜேரு ஏ யாரு அது? இப்பதான் நவருது. தெரிஞ்சிருச்சா அது அப்பா தலைவாணின்னு? ஏடா என்ன மயங்குது? ஏடா தர்றே ஏலை காய்ஸ், இப்படிலாம் எங்க வாழ்க்கை இருந்தா ஜாலியா இருக்கு. This is called the Leo life. This is called the my life. உண்மைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி 5 நாளா ஒரு மாதிரி கூட்டமா ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. என்னடா பொசுக்குன்னு ஒண்ணுமே. அருண் வேற ஊருக்கு போயிட்டானா. அருண் இருந்தா கூட ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேன். அருணும் இல்லையே என்னடா அப்படின்ட்டு இருந்தேன். நிறைய டைம்ல வந்து எனக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸா, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, யாருமே இல்லைன்னு நாங்கள் நினைச்சாலும் சரி, அது லியோவால் மட்டும்தான் நாங்கள் அந்த இதுலேருந்தே மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் இருக்கீங்க ஒரு பக்கம், இல்லைன்னு சொல்லலை, அதை நான் ஒத்துப்பேன். பட் நீங்களாம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் மூவ் ஆன் பண்ணுவேன். பட் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நான் இப்போது நல்லா இருந்தால் தான், என்னோடய மனநிலைமை நல்லா இருந்தால் தான் நான் வீடியோவே எடுத்து போட முடியும். நான் வீடியோ எடுத்து போட்டால் தான் நீங்கள் கமெண்டும் பண்ண முடியும். அதை பார்த்து தான் நான் வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நான் லைஃப்பில் நல்லா இருந்தால் தானே நான் வீடியோவே எடுக்க முடியும். அந்த லைஃப்லேயே நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னா எப்படி? அந்த இடத்துல 0. ஸோ அந்த லைஃப்பில் வந்து இவன் பண்ணுற சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். சீரியஸாக அதானாலையும் களி ஊற்றுறாலையும். ஸோ நிஜமாவே அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பெட்டு லைக் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும். என்ன தெரியாமா? பெட் லைக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். பெட்டோட ஒரு மாதிரி ஃபேமிலியாக மெர்ஜ் ஆகி லைஃப் ரன் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். என்ன பண்ணுறது? நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இரு நான் சொல்லித்தரேன். அழகா இருக்குன்னு அவளே சொல்லிக்கிறேன். இங்கே வாங்க எண்டு முடிச்சிடலாம். படுக்க தானே போகும். ஏய் அங்கே லைட்டிங் இல்லடி, சத்தியமாக லைட்டிங் இல்லை அங்கே. வா, இங்கே தான் ஆப்போசிட். சரின்ட்டேன் காய்ஸ். கெட்டப்பை மாற்றி இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ பாருங்க ரீல்ஸ் பண்ணும்போது. இப்போ மட்டும் பிச்சைக்காரியாட்டம் இருப்பா ஏன் முன்னாடி மட்டும். என்ன பண்ணி தொலைக்கிறது? ஓகே காய்ஸ், இப்போ மைனூட்டான ஒரு சின்ன கரெக்ஷன் வீடியோவில் எடிட் பண்ணணும். அதை நான் பண்ணி கொடுத்துட்டு படுத்துருவேன், மல்லாந்துருவேன். ஸோ இன்னைக்கு இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. டே பை டே எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுட்ருக்கேன் வ்ளாகு. ஸோ நிறைய பேர் நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணுங்கிறீங்க. ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ப்ராங்க் பண்ணுறதுக்கே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதாவது நம்ம ப்ராங்க்னு பண்ணாலே ஸ்கிரிப்டுங்கிறாங்க. சில பேர் வந்து சொல்லி வச்சு பண்ணாலுமே இதை அது மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் ப்ராங்க் பக்கமே நான் போகாமல் இருந்தேன் கொஞ்ச நாளாக. ஆனால் ப்ராங்க் தான் பண்ணுங்க. ஏன்னா இந்த இது வெள்ளை கோயில் கோயம்புத்தூர்லாம் போகும்போது நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு உங்கள் ப்ராங்க் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியாமல் அந்த மேக்ஸ் போயிருந்தோம்ல ட்ரெஸ் எடுக்க, அப்போ கூட 2-3 பாப்பாங்க வந்து, அண்ணா நீங்கள் ப்ராங்க் பண்ணது நல்லா இருந்துச்சு, அக்கா உங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு இவளுக்கு தான் நிறைய பாராட்டுக்கள் புகழ்ந்து தள்ளினாங்க. இத்தனைக்கும் அந்த 3 ப்ராங்க் அவங்க சொன்ன ஒரு 2 ப்ராங்க் வந்து சொல்லி வச்சு பண்ண ப்ராங்க். அதையே அவங்க லைக் பண்ணுறாங்க.
அப்படிங்கும்போது இப்போ ப்ராங்க்குங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலையுமே ப்ராங்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் சொல்லி வச்சு தான் பண்ணணும். ப்ராங்க்குனாலே பொதுவாகவே 1-2 சொல்லி வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு சிலது தான் சொல்லி வைக்காமல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலில் இப்போ ரொட்டீனாக இப்போ ப்ராங்கும் போது 1-2 சொல்லி வச்சு தான் பண்ண முடியும். அதெல்லாம் டு பி ஃப்ராங்க் நான்லாம் ஓப்பனாக ஒத்துக்குவேன், ஆமான்ட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்கு கூட நீங்கள் அப்படி வந்து கமெண்ட் பண்ண பரவாயில்ல, நாங்கள் சொல்லியே வைக்காமல் இந்த மாதிரி நல்ல ஃப்ளூயண்ட்டாக எடுத்துருப்போம், அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவீங்க. ஸ்கிரிப்டாக பண்ணதுக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, என்னென்னமோ ஏதோ சொல்லுவாங்க. அதனாலே நாங்கள் பண்ணாமல் இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. என்னத்தை நான் பண்ணுறது, ஏதாவது யோசிச்சு பண்ணணும். லியோ குளிச்சா இன்னைக்கு. ஓகே காய்ஸ், எங்களோட லைஃப் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப பாரமா இருக்கு. என்னன்னு தெரியல, அது என்னன்னு எனக்கு தெரியும். ஆமா, சஞ்சு நாளா வந்து கிளிங்களும் குளிங்களும் இருந்தோம். சோ அதனால எதுவுமே தெரியல. பரபரப்பா பிஸியாவே இருந்தோம். இன்னைக்கு ஒரு மாதிரி பொக்குன்னு ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ராகவி வேற கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன், அவங்களும் வெளில போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குருட்டேட்டிங்காக இருக்குது. இந்த லியோ பையனை பார்த்து தான் கொஞ்சம் ஆலிஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, காலையில் 8 வந்துருச்சு. இந்த vlog வந்து எங்களோட டே vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறோம். வேறு ஏதாவது vlog பண்ணணுனாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன், திவ்யா அண்ட் லியோ. ஓகே, டாடா பை பை. ஒருவேளை இந்த vlog நீங்கள் காலையில் பார்க்குறதா இருந்தால் குட் மார்னிங், ஒருவேளை மத்தியானம் பார்க்குறதா இருந்தால் குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் பார்க்குறதா இருந்தால் குட் ஈவினிங், நைட்டு பார்க்குறதா இருந்தால் குட் நைட். பாய் பாய்.